ஹோம்மேட் சோப் தான் ரீசெண்ட் டேஸில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்கள் ஸ்கின் ட்ரையாக இருக்குன்னா கண்டிப்பாக இந்த சோப் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் ஃபேஸ்க்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஃபேஸ் நல்லா மாய்ஸ்சரைசிங்காக அண்ட் நல்லா க்ளோவுமே நம்மளோட ஃபேஸ்க்கு வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கு வந்து நான் வந்து கோட் மில்க் சோப் பேஸ் தான் எடுத்திருந்தேன். ப்ராடக்ட்டோட லிங்க் வேணும்னா லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சோப் பேஸே வந்து நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சரில் இருக்கும். இதை ஒரு 6 க்யூப்ஸ் வந்து நான் செப்பரேட்டாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த சோப் பேஸை மெல்ட் பண்ணி திரும்ப போர் பண்ணுறதுல எந்த யூஸஸுமே இல்லை. ஸோ அடிஷ்னலாக வந்து கொஞ்சம் பீட்ரூட் வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி அதோட ஜூஸஸ் வந்து ஆட் பண்ணலான்னு ஐடியா பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு சோப் பேஸை டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக சோப் பேஸ் கூல் டவுன் ஆனதுக்கப்புறமா நான் எடுத்து வச்சுருந்த அந்த பீட்ரூட் ஜூஸை வந்து அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த சோப் பேஸை ஒரு ஸ்க்ரப்பராக கூட யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் நல்லா கொரகொரப்போ கடலை மாவோ இல்லை உளுத்தம்பருப்போ அரைச்சி கொஞ்சமாக ஆட் பண்ணிங்கன்னா கூட அது ஸ்க்ரப்பராக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது கூட வந்து லாவெண்டர் எசென்ஷியல் ஆயிலும் அண்ட் இது கூட கொஞ்சம் ஸ்மெல்க்காக வந்து வாங்கியிருந்த சோப் பேஸ்லேயே வந்து ஒரு எசென்ஷியல் ஆயில் கொடுத்துருந்தாங்க. அதுவும் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா கம்ப்ளீட்டாக கொஞ்சம் கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் சோப் மோல்டில் ஆட் பண்ணி சோப் வந்து சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணியாச்சு.